வணக்கம். மார்க்கெட்டில் வந்து சில நம்பிக்கைகள் உண்டு. டே ட்ரேடிங் மங்காத்தா இதான் ஒன்று. ரெண்டாவது, டே ட்ரேடிங் வந்தால் ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிவிடுவேன். ஊரில் எனக்கு பல கோடி கடன் இருக்குது, டே ட்ரேடிங்கில் வந்தால் ஒரே நாளில் சம்பாரிச்சிட்டு போயிடலாம். இது மாதிரிலாம் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன நடக்க முடியும், என்ன பாசிபிள். நிறைய பேர் வந்து என்கிட்ட வரவங்க வந்து டே ட்ரேடிங் வந்தோடனே கேட்குற கேள்வி, சார் மாதம் வந்து 15% பண்ண முடியுமா, 20% பண்ண முடியுமா? ரைட், ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு சில பேர் கேட்குறாங்க, மாதம் அப்படியே பணத்தை டபுள் பண்ண முடியுமா, கேஷை போட்டால் 1 லட்சம் போட்டால் 5 கோடி ரூபா சம்பாதிக்க முடியுமா? இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கலாம் இந்த விஷயத்தில் எது பாசிபிள், என்ன பாசிபிள் இல்லை, அண்ட் பாசிபிள்னால் என்ன பண்ணணும், பாசிபிள் இல்லைன்னா நம்ம வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து பாசிபிள் இல்லைன்றது நம்ம சொல்லிடலாம். டே ட்ரேடிங், ரைட், நம்ம வந்து இன்ட்ரா டே ட்ரேடிங்னு வச்சிங்களேன், அதுதான் வந்து வார்த்தை. இன்ட்ரா டே ட்ரேடிங்கில் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரே வார்த்தை வந்து இது வந்து கேம்பிள், ரைட், இது வந்து கேம்பிளிங்கு, இது வந்து ஒரு சூதாட்டம். நிறைய பெரிய பெரிய தலைங்களாக வந்து பேசியிருக்கிறாங்க. ஆன்மீக சைட்லேயும் சரி, சம்மந்தம் இல்லாத, ரைட், அவங்க வேற ஒரு துறையில் வந்து பயங்கர பிரபலமாக இருப்பாங்க. பட் இந்த துறையை பற்றி அவங்க கமெண்ட்லாம் அடிச்சிருக்கிறாங்க. ட்ரேடிங் கேம்லிங்கான்னு கேட்டால் சத்தியமாக கேம்லிங் கிடையாது. கேம்லிங்ன்றது என்னது, சூதாட்டம்ன்றது என்னது, ப்ராபபிலிட்டி. அதாவது காயினை திருப்பும் போதும் ஒன்று பூ உழுவும் இல்லை தலை உழுவும். இதில் எத்தனை தடவை வந்து பூ உழுவும் தலை உழுவுன்றது நீங்கள் சொல்ல முடியாது. இட்ஸ் ஒன்லி எ சான்சஸ், ரைட். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, சரியா. இது வந்து பியூர் கேம்பிளிங். இப்போ நீங்கள் வந்து உருட்டு கட்டலை நீங்கள் வந்து உருட்டி விட்றீங்க. உருட்டி விடும் போதும் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் தாயம் உழுவுறதுக்கோ இல்லை 6 உழுவுறதுக்கோ இல்லை 3 உழுவுறதுக்கான சான்சஸ் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் நான் வந்து 3 போட முடியும், அது முடியாது. இட்ஸ் எ சான்சஸ், அது கேம்பிள். பட் ட்ரேடிங்ன்றது இட் இஸ் ஒன்லி எ ப்ராபபிலிட்டிஸ். ப்ராபபிலிட்டிஸ்ன்றது என்ன ஆகுதுனால், நான் வந்து ஒரு 10 விஷயத்தை எடுத்து வைக்கிறேன். அந்த 10 விஷயத்தில் 8 விஷயம் எனக்கு சாதகமாக இருக்குது, 2 விஷயம் எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அப்போ நான் ஜெயிச்சால் 10 தரையில் வந்து 8 தரை ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, 2 தரை தோறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ப்ராபபிலிட்டி தான், இட் இஸ் நாட் எ கேம்பிள். ஸோ யாராச்சும் ஒருத்தர் வந்து கேம்பிள்னு சொன்னால் சத்தியமாக எங்கள் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கோபம் வரும். வாங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து உட்காருங்க, நான் வந்து உங்களுக்கு இது கேம்பிள் இல்லைன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் சொல்கிற ஒரே வார்த்தை என்னவாக இருக்குன்னு தெரியுமா, 100ல் 90 பேர் வந்து காசு விட்றாங்க, 10 பேர் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க, இது வந்து கேம்பிள் இல்லாத வேறு என்னதுன்னு சொல்லி கேட்டால் சத்தியமாக இந்த 90 பேரை நீங்கள் கூப்பிட்டு வச்சு கேளுங்க, நீ படிச்சுட்டு போனியா, இதை பற்றி தெரிஞ்சுட்டு போனியான்னு கேட்டால் 99% நோன் தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து டே ட்ரேடிங் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் இட் செல்ஃப் இஸ் நாட் கேம்பிளிங். ரெண்டாவது, இதில் வந்து பயங்கர ஈஸியாக காசு பண்ணிடலாம், சத்தியமாக கிடையாது. எங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்துக்கிட்டனால நான் 6 months ட்ரைனிங் கொடுக்குறேன். ட்ரேடிங்கான ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கிட்டால் இட் இஸ் அரௌண்ட் 60 to 70 hours. ஆனால் இந்த 60 to 70 hours வந்து நாங்கள் வந்து அட்டெஸ்ட் வச்சு எடுக்க மாட்டோம். 70 hours மேக்ஸிமம் 10 நாள், டெய்லி வந்து 7 மணி நேரம் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. நாங்கள் அப்படி பண்ணுறது கிடையாது. வாரத்துக்கு 3 மணி நேரம் 2-2.5 மணி நேரம் நம்ம எடுக்கிறோம். ஏன்னு சொன்னால் ஜீரணம் ஆக 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 நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதே சுச்சுவேஷன் மார்க்கெட்டில் வரும்போது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறீங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் போதும் இப்போ புரிஞ்சுப்பீங்க. பட் நிஜமாக போய் சண்டை போடும் போதும் சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கும் போதும் நாங்கள் லைவாக ஹெல்ப் பண்ணுறோம். இதுதான் வந்து ஈஸி ட்ரேடிங்கான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. இட் டேக்ஸ் டைம். நாங்கள் ட்ரைனிங் எடுத்தோடனே நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்து சம்பாதிக்கிறோன்றது நாங்கள் சொல்கிறதே கிடையாது. இட் டேக்ஸ் டைம். இது வந்து ஒரு கலை, இட்ஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த அனுபவத்தை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்குன்றது அட்லீஸ்ட் மினிமம் 1.5-2 years பிடிக்கும். அப்போ இதில் வந்தோடனே நான் சம்பாதிக்கலாம்ன்றது ஒரு மித்து. சத்தியமாக முடியாது. ரொம்ப 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 கஷ்டம். ஒரு 1000 பேர் பண்ணாங்கன்னா மேபி ஒரு 10-15 பேர் சக்ஸஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷம். அந்த 10-15 பேரில் மேபி 2-3 பேர்த்துக்கு வந்து சுக்கிரன் உச்சியில் இருப்பான், அவன் எது கை வச்சாலும் சக்ஸஸ் ஆகும். இந்த 2020 இருந்து
24 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டாக் வாங்கினாலும் மேலே போச்சுல, அது மாதிரி இப்போ தான் எல்லாரும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நிறைய பேத்துக்கு மண்டையில் உட்காருது, அப்பா நான் படித்தது வந்து லக்குனால மேலே போனேன், ரியல் எஜுகேஷன்னால நான் போகலை. ஸோ ட்ரேடிங் இஸ் நாட் ஈஸி, பயங்கர டிஃபிகல்ட். ப்ராக்டிஸ் வேணும், அட்லீஸ்ட் 2-3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வேணும். அந்த மார்க்கெட் கண்டிஷன் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். 3வது ஜாக்பாட், ரைட்? வந்தால் அப்படி காசு போட்டால் அப்படி டப்புன்னு ஒரே நாளில் தூக்கிட்டு போயிடலான்னு. அப்போ ஏன் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன்ஸில் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க? எல்லாருமே ஜாக்பாட்டுக்கு போயிடலாமே. இப்போ சென்னையில் ஜிஆர்டின்னு ஒரு நகை கடை இருக்குது, ரைட்? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து மாதத்துக்கு நான் போட்ட கேஷ்க்கு 2.5% வந்தால் போகிறோம். நான் 10 கோடி ரூபா போட்டிருக்கேன், எனக்கு 2.5% வந்தால் போகிறோம்னு நினைக்கிறாங்க. ஏன் நம்ம வந்து போட்டு 15%, 20%, ஒரு சில பேர்லாம் 50%லாம் கேட்குறாங்க. சர்வசாதாரணமாக சார் இன்ட்ராடேயில் வந்து எனக்கு வந்து 15% கிடைக்குமா? மாதம் 15%னா வருஷத்துக்கு 180%, ரைட்? சாத்தியமா? சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்ல. பட் இது வந்து ஜாக்பாட் கிடையாது. நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டு போகணுன்னு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஜாக்பாட் கிடைக்குமா? கிடைக்கும். பட் எல்லா நேரமே ஜாக்பாட் கிடைக்குமா? நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயர் எடுத்துங்க, ஃபஸ்ட்டு பால்லேருந்து லாஸ்ட் பால் வரைக்கும் நான் வெறும் 6 அடிக்கணும்னு சொன்னால் நடக்குமா? சான்சஸ் கிடையாது. எப்பயுமே வந்து உங்களுக்கு மார்க்கெட் கண்டிஷன்ஸ், உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் 6-4 அடிங்க. மற்ற நேரம் 1s and 2s தான் நீங்கள் வந்து ஜாஸ்தி ஸ்கோர்ஸ் பண்ண முடியும். கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்குது, பிச்சு சரியாக இருக்குது, கிரவுண்டு கரெக்டாக இருக்குது, உங்கள் காற்று உங்கள் டைரெக்ஷனில் வருது, ஒரு இழிச்சவன் பாலர் மாட்டிருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் 6ers அடிச்சுட்டு போகலாம். பட் எல்லா நேரமும் அது மாதிரி கிடைக்காது. ஸோ நான் சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்னால் நான் வந்து பயங்கரமாக சம்பாதிக்க போகிறேன். ஸோ மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து லேர்னிங்கை விட்டுட்டு டிப்ஸுக்கும் ஜாக்பாட் ட்ரேடுக்கும் தான் போயிட்டுருக்காங்க. சில நேரத்தில் அந்த ஜாக்பாட்ஸ் ஒர்க் ஆகும், பட் மேக்ஸிமம் டைம், மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் டைம் ஜாக்பாட்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ 3 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். 4வது பாயிண்ட், நீங்கள் நிறைய ட்ரேட் பண்ணால் நிறைய காசு. மார்னிங் 9:15 to 9:30க்குள்ளே நான் வந்து கேஷ் போட்டேன், 1 லட்சம்னு வச்சுங்களேன். 1 லட்சம் போட்டால் நான் வந்து 3000 ரூபா சம்பாரிச்சிட்டேன். 9:30லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம சம்பாரிச்சிட்டோம், இன்னும் 6 மணி நேரம் பாக்கி இருக்குது. ஸோ 15 நிமிஷத்தில் 1000 ரூபா சம்பாரிச்சிட்டேன்னா அடுத்த 1 ஹவரில் 4000 ரூபா சம்பாதிக்கலாம். 6னா ஆல்மோஸ்ட் 20,000 ரூபா நான் சம்பாதிக்க முடியும்னு நினச்சிட்டு நிறைய ட்ரேட் போடுவாங்க. அண்ட் நிறைய ட்ரேடில் வந்து 1 லட்ச ரூபா வச்சுட்டு 5000 ரூபா சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க. கேட்காதே, சத்தியமாக கேட்க மாட்டாங்களே. அந்த 5000 எண்ட் ஆஃப் த டே, ரைட், எல்லா ட்ரேடெல்லாம் போட்டு -8,000 ருபீஸ் வந்திருக்கும். ஏன்னா விட்டது பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. 1. 2வது, இந்த ட்ரேடெல்லாம் போட்டுட்டு எண்ட் ஆஃப் த டே புரோக்கருக்கு, நம்ம நிர்மலா சீதாராமனுக்கு எஸ்டிடி, அது ஜிஎஸ்டி, இது எல்லாமே வந்து பே பண்ணி உங்களுக்கு -10,000 ருபீஸில் போய் நிற்பீங்க. ஒழுங்கு மரியாதையாக அந்த காலையில் 1000 ரூபா வந்துச்சுல, அதோட வெளியில் வந்திருக்கணும். இல்லை உங்களுக்கு 5000 ரூபா வந்துச்சுன்னா அப்பயாச்சும் வெளியில் வந்திருக்கும், வரலையே. அப்போ ட்ரேடிங்கில் வந்து என்னாதுன்னு சொன்னால் மோர் ட்ரேட் மோர் மணின்ற கான்செப்ட் கிடையாது. செட்டப் கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி செட்டப்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சில பேர் வந்து பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணுவாங்க. நான்லாம் வந்து பிரேக் அவுட் ட்ரேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டம் ஃபிஷிங்னுவாங்க. எக்ஸாக்டாக பாட்டமில் வந்து அது ரிவர்ஸ் ஆகி போகும்போதும் அந்த பாட்டமில் நான் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப விருப்பம். சில டைமில் நான் சார்ட் பேட்டர்ன்ஸ் நான் பார்ப்பேன், சில டைம்ஸில் நான் ஃபிபனாச்சி வச்சு நான் டீட்டெயில்ஸ் எடுப்பேன். ஸோ சில டைம்ஸில் எலியட்ஸ் வேவ்ஸை வச்சு நான் எடுப்பேன். ஸோ எனக்கு என்ன மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடில் நான் எடுப்பேன். எனக்கு வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஒரு சில டைமில் இதை காம்பினேஷன் வச்சும் நான் பண்ணுவேன். பட் நிறைய பேர் வந்து பிரேக் அவுட் ட்ரேட் எடுப்பாங்க, ஒரு சில பேர் சார்ட் பேட்டர்ன்ஸ் மட்டும் எடுப்பாங்க, ஒரு சில பேர் ரிசல்ட் போதும் கேப் அப் கேப் டவுன் வரதை வச்சு எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், உங்களுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த செட்டப் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறது மிக 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 அவசியம். வந்தால் தான் ட்ரேட் எடுக்கணும், மற்ற நேரத்தில் வந்து வாட்ச் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மித்து, பயங்கரமான மித்து, சார் என் ஸ்ட்ராட்டஜி இருக்குது 100% ஒர்க் ஆகும். சத்தியமாக எவனுக்குமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற
டாப் மோஸ்ட் ட்ரேடர் ஆகட்டும் இன்வெஸ்டர் ஆகட்டும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பயங்கரமான அடி வாங்கியிருப்பாங்க. சாதாரண அடியெல்லாம் வாங்கியிருப்பாங்க, பயங்கரமான அடி வாங்கியிருப்பாங்க. இப்போ எடுத்துங்களேன், ரமேஷ் தமானி, ரைட், நம்ம டிமார்ட்டோட ஓனர். அவர் வந்து 63,000 crores, எவ்வளோ, 63,000 கோடி லாஸில் இருக்கிறார். இந்த மார்க்கெட் ஃபால் இருக்குல்ல, இந்த அக்டோபர் நவம்பர்லேருந்து அந்த ஃபாலில் வந்து ஆல்மோஸ்ட் 63,000 கோடி விட்டுருக்காரு. பர்சன்டேஜ் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 28%. சாதாரணம் இல்லை, 28%ன்றது இட் இஸ் நாட் அ ஸ்மால் மணி. அந்த மனுஷனே விட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் யார்? ஸோ டெஃபினட்டாக ஸ்ட்ராட்டஜிஸ் இது வந்து 100% ஒர்க் ஆகும்னு யாராச்சும் சொன்னால் அவனை நம்பாதீங்க. உலகத்தில் தெர் இஸ் நோ ஸ்ட்ராட்டஜி விச் ஒர்க்ஸ் 100%. நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் எடுத்துங்க. ஒரே ஒரு விஷயந்தான் உண்மை. என்னதுன்னு சொன்னால், ப்ராஃபிட் வந்தால் பெரிய ப்ராஃபிட்டாக வரணும், லாஸ் வந்துச்சுன்னா குட்டியூண்டு லாஸ் வரணும். அப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ட்ரேடிங் எடுக்கும் போதும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோஸ் நீங்கள் பார்க்கணும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோனா வந்துச்சுன்னா 50 ரூபா வரணும், போச்சுன்னா 10 ரூபா போகும். அப்போ ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ? ரிஸ்க்கு 10%, ரிவார்டு ரிஸ்க் 1%, ரிவார்டு எவ்வளோ? 5 டைம். ஸோ இது மாதிரி ரிஸ்க் ரிவார்டு எடுக்கும் போதும் என்ன ஆகும்னால், நீங்கள் 5 தரம் லூஸ் பண்ணி ஒரே ஒரு தர சக்ஸஸ் ஆனாலும் நோ லாஸ் நோ ப்ராஃபிட். 2 தர சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் 5%, 5 டைம் யூ ஆர் மேக்கிங் மணி. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கரெக்டாக இருக்கணும். ஒன்று, மினிமம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 இருக்கணும். போச்சுன்னா 1 ரூபா, வந்துச்சுன்னா 2 ரூபா. அப்படி இருக்கும் போதும் ட்ரேடிங் சக்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப நடக்கும். அண்ட் டெஃபினட்டாக நிறைய பேர் வந்து மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து கோட்டை விட்டுறாங்க. எங்கே கோட்டை விட்றாங்க? என்கிட்ட வந்து 1 லட்ச ரூபா இருக்குது, இந்த ட்ரேடு வந்துச்சுன்னா அப்படி மொத்தமாக அந்த 1 லட்ச ரூபா உள்ளே போடுறது, போச்சுன்னா மொத்தமாக காலி, ரைட்? ஈவன் 20-30% போனால் கூட மொத்தமாக காலி. மீதி இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி வெளியில் வர்றதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். இது மங்காத்தா, இது கேம்பிளிங். நீங்கள் எஜுகேஷன் இல்லாத, மணி மேனேஜ்மெண்ட் இல்லாத, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாத உள்ளே போகிறதுன்றது நிச்சயமாக சக்ஸஸ் இல்லை. நியரில் 100% ஷுவர் கூடிய சீக்கிரத்தில் வீடு காலி பண்ணிவிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இன்னொன்று மித்து, டே ட்ரேடர்னு சொன்னால் காலையில் 9:15 நான் வந்து மிஷினில் உட்காரணும், 9 மணிக்கெலாம் நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காரணும், 3:30 மணி வரைக்கும் நான் வந்து மார்க்கெட்டில் உட்காந்து இருக்கணும். இது பியூர் மித்து. சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ரைட், 9:15 3:30 மணி வரைக்கும் உட்காந்து மற்ற டேட்டாஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ட்ரேட் செட்டப்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் 3:30 மணிலேருந்து சாயந்தரம் 6:30-7 மணி வரைக்கும் they'll do their homework. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் எவ்வளோக்கு எவ்வளோ வேர்வை சிந்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ போர்க்களத்தில் கம்மியாக ரத்தம் சிந்துவீங்க. The more you sweat in the practice, less blood you will drain in the battlefield. ஸோ போர்க்காலத்தில் கம்மியாக ரத்தம் சிந்தணும்னு சொன்னால் ப்ராக்டிஸ் எக்கச்சக்கமாக தேவை. ஸ்டாக் மார்க்கெட்டில் 9:15 3:30 மணி வரைக்கும் நீங்கள் கொஞ்சமாக லாஸ் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பண்ணணுன்னு சொன்னால் மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் பண்ணுற ஹோம்ஒர்க், நீங்கள் இங்கே என்னென்ன சார்ட்டில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கோசரம் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் லாபம். ஸோ தட் மீன்ஸ் அந்த செட்டப் வரலன்னு சொன்னால் டெஃபினட்டாக ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பேர் வந்து நான் ட்ரேட் பண்ணியே ஆகணும், எவ்ரிடே நான் ட்ரேட் பண்ணால் தான் நான் ப்ராஃபிட்டபிள் வருவேன், கழுத்து மேலே கத்தி வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. செட்டப்பே இல்லை. இப்போ நீங்கள் லாஸ்ட் 15 டேஸ் நீங்கள் எடுத்துங்களேன், மேபி நீங்கள் 5 மினிட்ஸ் சார்ட்டை வச்சுட்டு இப்படி அப்படி ஏதாச்சும் பண்ணியிருந்துருக்கலாம். பட் லாஸ்ட் 15 டேஸில் நிஜமாகவே உருப்படியான செட்டப் கிடையாது. வேணா ஒரு டைம் பாஸ்க்கோசரம் சில விஷயங்கள் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம், மார்க்கெட்டில் செட்டப் கிடையாது, ரைட்? ஸோ கரெக்டான செட்டப் வந்தால் ஒழிய நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மாதத்தில் ஒரு 5-8 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா போகும், செம்ம காசு பார்க்கலாம் நீங்கள். நம்ம வந்து 7 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். கடைசி பாயிண்ட், ட்ரேடிங் வந்து எல்லாரும் பண்ணலாம். என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சார் நான் ட்ரேடிங் பண்ணோம், எனக்கு வந்து நிறைய காசு தேவைப்படுது, ட்ரேடிங் எல்லாத்துக்கும் செட் ஆகுமான்னு கேட்டால்
சத்தியமாக செட் ஆகாது. நீங்கள் எவ்வளோ வேணால் புத்திசாலியாக இருங்களேன், ஸ்டில் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு செட் ஆகுது. ஐன்ஸ்டைன், ரைட், உலகத்திலே இன்னைக்கு பேசக்கூடிய சயின்டிஸ்ட், மாடர்ன் ஏஜில் வந்து இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சயின்டிஸ்ட். சத்தியமாக அவருக்கு ட்ரேடிங் ஒத்து வரல, மனுஷன் மொத்தமாக அவரோட சொத்தை விட்டார். ஸோ ட்ரேடிங் வந்து புத்திசாலித்தனத்துக்கும் ட்ரேடிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ஹவு ஃபாஸ்ட் நீங்கள் டிசிஷன்ஸ் பண்ண முடியும், எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து முக்கியம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மணி மேனேஜ்மெண்ட், குவிக் டிசிஷன்ஸ், என்னோட கேரக்டர்ஸ் என்ன, அந்த கேரக்டர்ஸுக்கு தந்தாப்பில் நீங்கள் வந்து பிளான் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து ட்ரேடிங் வந்து ரொம்ப நல்ல பிஸ்னஸ் தான் நம்ம சொல்லணும். பட் ட்ரேடிங் எல்லாத்துக்கும் செட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து இன்றைக்கி சென்னையில் வந்து நிறைய பேர் வட்டி காசு விட்டு சம்பாரிச்சிட்ருக்காங்க, ரைட். மாதத்துக்கு வந்து 3 ரூபா வட்டியிலேருந்து 2 ரூபா வட்டியிலேருந்து 10 ரூபா வட்டி வரைக்கும் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே வட்டி விட்டு சம்பாதிக்கலாமே. நிறைய இடத்துல கொடுத்த கேஷை வாங்கிறதுக்குள்ளே உங்கள் உயிர் போயிடும். அப்போ அந்த பிஸ்னஸ் எப்படி எல்லாத்துக்குமே செட் ஆகாதோ, சூப்பர்ப் ஏர்னிங்ஸ், அந்த பிஸ்னஸ் எப்படி எல்லாருக்குமே செட் ஆகாதோ அதே மாதிரி தான் ட்ரேடிங். உங்களோட கேரக்டருக்கு ட்ரேடிங் செட் ஆகுமான்றது பாருங்கள், தென் யூ கம். நான் அடிக்கடி வந்து என்கிட்ட சொல்கிறது, இல்லை என்கிட்ட ட்ரைனிங் வரவங்கள்ட்டையும் சொல்கிறது இதுதான். உங்கள் கேரக்டருக்கு என்ன செட் ஆகுதுன்றது நீங்கள் பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கேரக்டருக்கு தந்தாப்பில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் செட் ஆகுமா, இன்வெஸ்ட்மெண்ட் செட் ஆகுமா, லாங் டேர்ம் செட் ஆகுமா, இல்லை இன்ட்ராடே செட் ஆகுமா, இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங் உங்களுக்கு செட் ஆகுமா, அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் டிசிஷன்ஸ் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஸோ ட்ரேடிங் எல்லாருக்கும் செட் ஆகாது. செட் ஆச்சுனாலும் எந்த விதமான ட்ரேடிங் வேணுன்றது முக்கியமான இருக்குது. அப்படி இல்லாட்டினா யாராச்சும் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ மேனேஜர்கிட்ட கொடுத்து அவங்கள மேனேஜ் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் வெறும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்துங்க. என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்? 15-20% உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கணும், 25-30% ரிட்டர்ன் வரதாக இருக்கணும், CAGR போஸ்ட் டேக்ஸ். அப்படி இல்லையா ஒன்றும் வேணாம், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு போயிட்டே இருங்க, ரைட். ரிட்டர்ன்ஸ் வரும். சம் ஃபண்ட் மேனேஜர் இஸ் டேக்கிங் கேர். ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஓவர் a long period of time will definitely give anywhere between 15-18%. டேக்ஸ் போக உங்களுக்கு டெஃபினட்டாக 12-15% ரிட்டர்ன் கிடைக்கும், which is better than your FD. என்ன நேர்களே, இந்த 7 காரணங்கள் இன்ட்ராடேயில் பண்ணக்கூடிய தவறுகள், இதை தவிர வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. மற்றவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இன்னும் ஒரு 2-3 நாளில் இந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் நம்ம இது ஷேர் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.